இறைமகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறைமக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்ந்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி, ஆனால் அது தரும் சிந்தனையானது. இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவருக்கும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக கூட்டம் பெற உலகில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்கும் குழந்தையின் அரசுத்துவ தன்மையும் உலகின் உணவாக விளங்கும் மீட்பர் தன்மையும் உணர்ந்து இன்று நமக்கு அடுத்திருப்பவர்களுடன் அன்பை பகிர்ந்து அனைவருடன் நல்லுறவை வளர்த்து இறை சாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நமது நன்றியாக அமையும். இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவே மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறை வாழ்வடைய இத்திருப்பலியில் கலந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இரவில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட மகிழ்வோடு இந்த குளிரில் நாம் இறைவன் திருமுன் இருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் புனித நாளாக கொடுத்து தமது கொடைகளால் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குடும்பத்தோடு இறைவன் இந்த வருடம் முழுவதும் ஏறக்குறைய இறைவன் நம் குடும்பம் செய்த எல்லா நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவருடைய அருளும் பிரசன்னமும், குறிப்பாக இயேசுடைய பிறப்பு விழா நம் குடும்பங்களில் நிறைவாக அந்த மகிழ்வை கொடுக்க வேண்டும் என்று இப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் அருள்தந்தை ஜஸ்டி இமானவல் அவர்கள் சேசு சபையை சார்ந்தவர். வேட்டவளம் புனித விலோயலா கல்லூரியுடைய பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நாம் வருக வருக என நாம் வரவேற்போம். மேலும் நமக்கு பரிச்சயமானவர், கடந்த ஆண்டு நம்மளோடு இருந்தவர், இன்றும் நம்மளோடு இணைந்திருக்கக்கூடியவர் அருள்பணியாளர் சுருக்கின்ராஜ் வளருக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த நாளில் நம்மளோடு அவரும் இணைந்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அவரையும் வருக வருக என நாம் வரவேற்போம். மேலும் திருத்தொண்ட ஜூன் அவரை உங்களுக்கு தெரியும். இருந்தபோதும் அவரையும் இந்த அருமையான நாளில் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்போம்.
மேலும் இன்னொருத்தர் புதுசா இருக்காரு, நிறைய பேத்துக்கு பார்க்குறீங்க, புதுசா இருக்காரு. நம்முடைய மண்ணின் வயது இறையில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் 2 ஆண்டுகளில் உருவாக நமது மண்ணுக்கு மீண்டும் ஒரு குரு கிடைக்க இருக்கின்றார் அவர் வழியாக. எனவே இந்த அருமையான நாளில் நம்முடைய மண்ணின் வயது அருள் சகோதரர் ஸ்டீபன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்போம். மேலும் இந்த அருமையான நாள் நாம் அனைவரும் ஒருவர் மற்றவருக்காக இவிட வேண்டுவோம். இறைவனுடைய பிறப்பு விழா நம் அனைவருக்கும் மகிழ்வை நிறைவாக கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இக்குழுவிற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலி நாம் இணைந்து நம்பிக்கொண்டு இப்பள்ளியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி தருவத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமும் ஒருவர் மற்றவரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசறியதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் என்பதையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத மகிழ்ச்சியான நல்வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. பேரிரக்கமிக்குள்வான இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை நீ ஆசீர்வதிக்கின்றே. அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் உமது பிள்ளைகளாக்கிய நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திரு வசனங்கள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வழி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை கல்வி பெருக செய்வீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக உள்ள முகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை உண்ணாக்கிய தடையை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வேத்துக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்விற்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்த்தம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரது வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வந்த நேரம்
வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்புக் கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தாம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர்.
அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிளையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சத்தமா சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உண்மையிலேயே நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக நிறைவாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஒரு நாளை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது ஒரு மாபெரும் பேருண்மையை. கடவுள் மனிதனானார் என்னும் பேருண்மையை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. கடவுள் ஏன் மனிதனானார்? கடவுள் மனிதனானது மனிதர்கள் கடவுளாக வேண்டும். கடவுள் மனிதனானது மனிதன் கடவுளாக வேண்டும் என்பதற்காக மிக 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 உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக, நிலைவாழ்வுக்காக இன்று கிறிஸ்து மீட்பராக பிறந்திருக்கின்றார். கடவுள் மனிதராக பிறந்தார் என்றால் இந்த மனிதர்கள் கடவுளாக வேண்டும் என்பதற்காகத்தான் மீட்பர் பிறந்துள்ளார். வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தாக்கத்தை வேற எந்த மனிதரும் ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் அலையை, பெரும் தாக்கத்தை ஒரு தனி மனிதர் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் அது இயேசு, அது கிறிஸ்து, நம் மீட்பர். இன்று அந்த மீட்பருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாள், இந்த பிறந்த நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நமக்கு தருகின்ற வாழ்வு ஒரு மிக உன்னதமான வாழ்வு. உன்னதத்தில் வாழ்ந்திட இந்த மீட்பர் இன்று நம் மத்தியில் பிறந்திட வேண்டும். வருவேன், நான் வருவேன், பிறப்பேன், நான் பிறப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரலாறு முழுவதுமே ஒரு எதிர்பார்ப்பு. கடவுள் மக்களை நோக்கி எப்போது வருவார் என காத்திருந்த ஒரு காலகட்டத்திற்கு பதில் மொழியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு இந்த மண்ணில் மனுவுரு எடுத்தார்.
நீதியின் தளிர், வானில் தோன்றுகின்ற விண்மீன், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டின் மீது சுடரொளி உதித்தது என்று ஒளியின் மனிதனாக, ஒளியின் குழந்தையாக இயேசு தரப்படுகின்றார். பல 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்து வாழ்ந்திருந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் இந்த நீதியின் தளிர், அமைதியின் அரசர் எப்போது பிறப்பார் என காத்து கிடந்தார். என் ஆண்டவரை கண்டுகொண்டே என்ற நிம்மதியில் என்னை போகவிடும் என்று அண்ணால், சீமோன் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற அந்த ஒரு இரவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த இரவை குறித்து எழுதாத சரித்திரங்கள் இல்லை. இந்த இரவின் மகிமையை குறித்து பாடாத பாடல்கள் இல்லை. வரலாறு முழுக்க இந்த மீட்பின் நாளை, இந்த மீட்பர் பிறந்ததை பல அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். விவிலியம் முழுவதுமே இந்த நீதியின் தளிர், விடுதலையின் அரசர், ஆண்டவர், மெசியா, மீட்பர், இரட்சகர் என்று எல்லா புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த 2 புத்தகங்களை, இந்த 2 பாடல்களை, இந்த எழுத்துக்களை கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும். உங்க லாங்குவேஜ் சொன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். லியோ டால்ஸ்டாய் என்கின்ற ஒரு மிக புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஒரு அருமையான கதையை வடிக்கின்றார். He comes, he comes, he comes. அவர் வருகின்றார், அவர் வருகின்றார், அவர் வருகின்றார். மார்டின் என்கின்ற ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி வீதியின் ஓரத்தில் அமர்ந்து வருபவர் போறவருடைய செருப்புகளை தைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, அந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த மீட்பரை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எப்போது எனக்கு காட்சி தருவாய்? நான் உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த வீதியில் அமர்ந்திருக்கின்றேன். இன்று நீ என்னை வந்து பார்த்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அமர்ந்திருக்கின்றார். காலை பொழுது மிகவும் பனியாக இருக்கின்றது. அந்த பாதையில் ஒரு மூதாட்டி நடந்து போகின்றார். ஐயோ பாவம், இந்த பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தன்மேல் போட்டிருந்த போர்வையை எடுத்து அந்த பாட்டியின் மீது போடுகின்றார் மாட்டி. மீண்டும் அமர்ந்து செருப்பு தைக்கின்றார். மதியமாகின்றது. ஆண்டவரை, நான் உன்னை காண வேண்டும், நீ எனக்கு இன்று தரிசனம் தர வேண்டும். மதியமாகின்றது. ஒரு ஏழை ஒருவன் உணவில்லாமல் பசியோடு நடந்து செல்கின்றான். அவனை கூப்பிட்டு தான் வைத்திருந்த மதிய உணவை அவனுக்கு தருகின்றான். அந்த ஏழை கடந்து போகின்றான். மாலை ஆகின்றது. ஆண்டவரே, நீ எனக்கு தரிசனம் தர வேண்டும். இரவு வருகின்றது. படுக்கைக்கு செல்ல கடையை மூடிவிட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி செல்கின்றார். வழியிலே ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றார். அவருக்கு தன்னிடம் இருந்த மருந்துகளை கொடுத்து விட்டு வீடு செல்கின்றார்.
வீட்டின் கதவை திறக்கும் போது அவன் விரக்தியோடு, ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டேன். நான் உன்னை காண ஆவலாய் இருந்தேன். இந்த நாள் முழுவதும் நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று கதவை திறந்து உள்ளே நுழைந்து படுக்கின்றார். இரவு வருகின்றது. அப்போது ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். மார்ட்டின், மார்ட்டின், நான் உம்மை மும்முறை இன்று கண்டு கொண்டேன், நீ என்னை காணவில்லை என்றார். அன்புக்குரிய நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பதை லியோ டால்ஸ்டாய் இன்றைய நாளில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். He comes, he comes, he ever comes. அவர் வருகின்றார், அவர் வருகின்றார், அவர் வந்து கொண்டே இருக்கின்றார். சின்னஞ்சிறிய நல்ல காரியங்களை செய்யும் போதெல்லாம் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்த வரலாறு அல்ல, இன்றும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்கோ ஒரு மூலையில் மீட்பர் இன்றும் பிறந்து கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரிய நண்பர்களே, நாம் இன்றைய நாளில் 3 மிக முக்கியமான காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளா இந்த உலகிற்கு வர வேண்டும் என்றால் அது ஒரு மனித உருவாகத்தான் இருக்க முடியும், ஒரு குழந்தையாகத்தான் இருக்க முடியும். மற்றவருடைய உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு பச்சிலம் குழந்தையாகத்தான் கடவுளை மண்ணுலகில் உயிரெடுக்க முடியும். மனிதம் போற்றப்பட வேண்டும், மனிதம் மதிக்கப்பட வேண்டும், மனிதம் அன்பு செய்யப்பட வேண்டும், மனிதம் காக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் மனித உயிரானது மேன்மையானது, இறைவனின் சாயலை தாங்கியது. எனவே அதற்கான மதிப்பையும் அதற்கான உயர்வையும் தந்திட வேண்டும். மனித மாண்பு போற்றப்பட வேண்டும். அடுத்ததாக தீபன தொட்டி. இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தோம், அருமையாக வாசித்தோம். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பார்கள். இந்த தீவன தொட்டி என்பது என்ன? உயிரளிக்கும் ஊற்று. எத்தனையோ தடவை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில வாசிக்கிறோம், உயிரளிக்கும் ஊற்று இந்த தீவன தொட்டி. இன்று நாம் அனைவருமே அந்த தீவன தொட்டியை நினைவு கூர்ந்து அதன் பிள்ளைகளாக நாம் வாழ இன்று இரவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உயிரின் ஊற்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவராசியும் உயிரெடுக்கும் அந்த வாழ்வின் ஊற்றை இந்த தீவன தொட்டி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அடுத்ததாக விண்மீன், நட்சத்திரம். இப்ப எல்லாம் நம்ம நட்சத்திரம் ஸ்டார் அப்படின்னா நிறைய நேரா சூப்பர் ஸ்டார் அங்க போயிடுறோம், வேற எதுவுமே நினைக்கிறது இல்லை. பழங்காலத்துல விண்மீன்கள் ஒரு பெரும் சேவையை செய்திருக்கின்றன. விண்மீன்கள் செய்கின்ற மிகப்பெரிய சேவை நட்சத்திரங்கள் இன்றும் நாம் மேலே நோக்கும் போது செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவை என்னவென்றால் நம்பிக்கை வேறொரு. ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் பேரொளி, வழிகாட்டுதல். இறைவனின் வழிகாட்டுதலாக இறைவனையே நமக்கு காட்டுகின்ற வழிகாட்டும் ஒளிகளாக நட்சத்திரங்கள் இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை இந்த இரவு நமக்கு நினைவுபடுத்துகின்றது.
நாம் ஏதோ விளையாட்டிற்காக குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக ஸ்டார் கட்டுறது இல்லை. நம்பிக்கையின் அடையாளங்களாக, நம்பிக்கையின் ஊற்றாக வாழ வேண்டும். அதுவே கிறிஸ்து பிறப்பு என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இன்றைய நாளில் நாம் இந்த வண்ணங்கள் நிறைந்த நட்சத்திரங்களை பார்க்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். மனிதனாக தீவன தொட்டியில் கிடக்கப்பட்ட மீட்பர் இன்று நமக்கு தருகின்ற அழைப்பு, வருவேன், நான் வருவேன், வருவேன், நான் வருவேன், வருவேன், நான் வருவேன். ஏழை நீரு கொண்டு துணிந்து எழுந்து நின்று நீதி கேட்கையில் வருவேன். அதன் இளமை துடிப்பும் எதிர்கால கனவும் வந்து கலைத்து போகையில் வருவேன், வருவேன், நான் வருவேன். மழலையிலும் துருத்து உழைத்து கலைத்து வந்து அயர்ந்து சோர்கையில் வருவேன். அதன் இளமை துடிப்பும் எதிர்கால கனவும் வந்து கலைத்து போகையில் வருவேன். பிறப்பேன், நான் பிறப்பேன், பிறப்பேன், நான் பிறப்பேன். மழலையிலும் குறித்து உழைத்து களைத்து வந்து அயர்ந்து சோர்கையில் பிறப்பேன். அதன் இளமை துடிப்பும் எதிர்கால கனவும் வந்து கலைத்து போகையில் பிறப்பேன். ஒவ்வொரு சூழலிலும் நம்பிக்கை பேரொளியாக கிறிஸ்து பிறக்கின்றார். இந்த நம்பிக்கை பேரொளியை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பை கேட்கின்றோமா? மீட்பரின் குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா? நம்பிக்கை பேரொளி இதில் எங்கு காணப்பட வேண்டும்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை தளிராக, நீதியின் தளிராக இன்று வளர்ந்திட காண வேண்டும். எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் தயக்கம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் தோல்வியை கண்டு பயம் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் நம்பிக்கை பேரொளியை ஏற்ற வேண்டும். முதலாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் கடவுளால் நிறைவாக ஆசிரிக்கப்பட்டிருக்கின்றேன், கடவுளுடைய அருள் எனக்கு உண்டு, என்னால் எதையும் சாதிக்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் வருவது போல, பவுல் அடிகளார் சொல்வது போல, எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற நம்பிக்கை பேரொளியை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். A Christmas gift to myself. எனக்கு நானே தர வேண்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட கொடை நம்பிக்கை என்னும் பேரொளி என் உள்ளத்தில் ஏற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக மீட்பர் தருகின்ற அழைப்பு நம்முடைய உள்ளங்களில் உன்னதத்தில் மகிமை உண்டாக, உலகில் அவரது குரலுக்கு செவி சாய்ப்போருக்கு அமைதி உண்டாகுக. இந்த அமைதி நம்முடைய இல்லத்தில், நம்முடைய இல்லங்களில் நிகழ்ந்திட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி, கிறிஸ்து பிறப்பு பரிசு. இல்லங்களில் சமாதானமும் மன்னிப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திட வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இப்ப எல்லாம் கேக்கு, புது டிரெஸ், அதெல்லாம் கடந்து வேற என்னென்னமோ கிஃப்ட், ஆனால் அமைதி என்பதை மறந்து விடுகின்றோம், மன்னிப்பு என்பதை மறந்து விடுகின்றோம், பகிர்வு என்பதை மறந்து விடுகின்றோம். வெறுப்பும் பொறாமையும் தேவை
தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றோம். அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு இரவு, அவற்றை முடித்து பேரொளியாக சமாதானம், மன்னிப்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றை நாம் விதைத்திட வேண்டும். நான் இன்று மற்றவர்களுக்கு தருகின்ற, குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் தருகின்ற ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட், ஐ அம் சாரி, என்னை மன்னிச்சுங்க என்கின்ற ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்துமஸ் பரிசு தரப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசு நீதியின் தளிர், அமைதியின் அரச, நல்வாழ்வு தருகின்ற ஒரு மன்னர். இந்த சமூகத்தை பார்க்கின்றோம். பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான தீய காரியங்கள், பலவிதமான நோய் நொடிகள், வேதனைகள், தீமைகள், இவற்றுக்கெல்லாம் மருந்தாக நாம் வாழ்ந்திட வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றதோ அங்கெல்லாம் சமாதானத்தின் கருவியாக, சமத்துவத்தின் கருவியாக நாம் செயல்பட வேண்டும். அது பொருளாதாரத்தை வைத்திருக்கலாம், சமூக சூழலை வைத்திருக்கலாம், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் வைத்திருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் மருந்தாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா உணர்த்துகிறது. மார்ட்டின் காப்லர் அவருக்கு இறைவன் தோன்றியது போல நம் வாழ்விலும் இறைவனை நாம் காண வேண்டும், தரிசிக்க வேண்டும். எப்போதெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற போர்வையை அடுத்தவர்கள் மீது போர்த்துகின்றோமோ அப்போது இறைவன் நம்மை பார்க்கின்றார். எப்போதெல்லாம் பசித்தவருக்கு நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்கின்றோமோ அப்போதெல்லாம் இறைவன் நம்மை காண்கின்றார். எப்போதெல்லாம் வியாதிக்காரர்களுக்கு மருந்தாக அமைகின்றோமோ அப்போதெல்லாம் இறைவன் நின்று வந்து நம்மை பார்க்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இம்மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி தருகின்றது பகிர்வு, சமாதானம், மகிழ்ச்சி, மன்னிப்பு. இந்த அரிய பெரிய கொடைகளை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது கடவுள் மனிதரானார், இங்கு மனிதர்கள் கடவுளாகின்றார்கள் என்பதை நாம் வாழ்ந்திட முடியும். அப்படிப்பட்ட மாபெரும் நற்செய்தியை தான் இன்று நாம் வாழ்வாக்க வந்திருக்கின்றோம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்றால் நாம் அனைவரும் மற்றவருடைய மீட்பராக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். மாபெரும் மறை உண்மையை நாம் வாழ்க்கிட வேண்டும். இதெல்லாம் இறைவனுடைய சித்தம், உமது திருவுளப்படி எனக்கு நிகழட்டும் என்கின்ற அன்னை மரியாதைய பக்குவம், அவர் தருகின்ற வழிகாட்டுதல்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உண்மையான கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட இறைவன் நமக்கு அருள் புரிகின்றார். எப்போதெல்லாம் நம்பிக்கை பேரொளியை நம் உள்ளத்தில் ஏற்றுகின்றோமோ, எப்போதெல்லாம் அமைதியின் அடையாளங்களாக நம்முடைய இல்லத்தில் பயணிக்கின்றோமோ, எப்போதெல்லாம் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க நாம் உழைக்கின்றோமோ அப்போதெல்லாம் வருவேன் நான் வருவேன், பிறப்பேன் நான் பிறப்பேன். எழுதினுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். உன்னதத்தில் ஆண்டவருக்கு உரியோருக்கு அமைதியாக என்கின்ற நற்செய்தியை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எடுத்துரைப்போம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்து கொடுத்த எம் இறைவா, விண்ணகம் மன்னகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்த 2023ஆம் ஆண்டில் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அளித்து ஒரே மந்தையாய் உம் திரு அவையின் வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் எமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழ்மையில் இனிமை காணும் நாயகனே எம் இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் எங்களை கடும் வெயில், வறட்சி, புயல், பெருமழை போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்கள் அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் கடலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆண்மைகள் நலம் பெற்று உம் சாட்சிகளால் வாழ வர வேண்டி இறைவா விதம் என்றாடுகின்றோம். விடுதலையும் வாழ்வு கொடுக்க இறங்கி வந்த என் இறைவா, இன்று இவ்வுலகில் உம் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டில் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை கழித்து புதிய சிந்தனைகள், நல் எண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிற அன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். திருக்குடும்ப நாயகமே இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களில் இருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவைதான் என்று முக்கியமானவை என்ற சிந்தனைகளோடு இல்லாமல் இவற்றை கடந்து இவையெல்லாம் நம் வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்ற உண்மை நிலை உயிர்த்துணர்ந்து வாழ உமது ஆவின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் அனைவரையும் படைத்து காத்து வழிநடத்தி வரும் உடைய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பராக இன்று பிறந்திருக்கின்ற உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்பிக்கை பேரொளியாக, மன்னிப்பாக, அமைதியாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, நல்வாழ்வாக எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் சமூகத்திலும் பிறந்திட உமது அன்பையும் அருளையும் எங்கள் மீது பொழிந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தாயாகிய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் அது கையெழுத்து பலியை ஏற்றி கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு என்றும் உகந்தவாய் அமைய உம்மை மன்றாடுகின்றோ. இதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் பிறப்பில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் விடைத்திரும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மனைவிகளின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தாயே தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பரிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருடும்.
உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைக்கூர்ந்தருளும். மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் நமக்காகவும் தமக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்வரும் உயிருள்ள உண்மையுள்ளமான கடவுளுமாக்கிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை இக்காணிக்கையில் வழியாக செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடைய உறவு கொண்டுள்ள நாங்கள் கண்ணிமை குன்றா புனித கண்ணி மரியாவும் இவ்வுலக மீட்பரை பெற்றுத் தந்த கடவுளின் தாயான மரியாவும் அவருடைய நினைவையும் இந்த புனிதமிக்க இரவில் நினைப்பூர்ந்து கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுள்ளமான மாட்சியுடைய மரியா அவருடைய புனிதர்கள் அனைவருடைய உறவு கொண்டுள்ள நாங்கள் உமது மாட்சியில் உம்மோடு என்றென்றும் இருக்கும் உம்முடைய ஒரே திருமகன் உண்மையாகவே எமது மனித உடல் எடுத்து காணத்தக்க விதத்தில் தோன்றிய புனிதமிக்க நாளை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணிமையுமான மாட்சிக்குரிய மரியாதையும் இன்று நாங்கள் நினைப்பூர்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கணித்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் அவர்களுக்கு மீட்பளித்து தண்ணீராலும் தூய ஆவியாலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானே. அவர்களுக்காகவும் இறைவா இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்தவையாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாக்கிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இருந்துடன் அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாம் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பணிவர்களாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் இந்த இருவேளையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பழியையும் உம்முடைய தலைமை குரு மெலிக்சதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீருளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பள்ளியாகவும் மாசற்ற பழிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழிபொருட்களை மாண்புக்குரிய விண்ண திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென இவை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈர்ந்திட வேண்டுமென இறைஞ்சி வேண்டுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், கிறிஸ்தோவான், மத்தியா, பர்னபா, இன்யாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியூம், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகாத்தா, லூசி, ஆக்னேஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகிய அனைவருடனும் உம் புனித அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு என்றும் வழங்குவீராக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பெருங்கட்டையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். என் ஆன்மா நலமடை.
இறை மக்களுக்கு அறிவிப்பு. நாளை சரியாக காலை 8 மணி அளவில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் பகல் திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே இறை மக்கள் திருப்பலியிலே திரளாக கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாசிர் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். வருகின்ற சனிக்கிழமை சரியாக இரவு 11 மணி அளவில் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அன்னை அரங்கத்திலே நற்கருணை ஆசீர்வாதமும் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருப்பலியும் ஆரம்பமாகும். எனவே இறை மக்கள் இந்நிகழ்வுகளிலே திரளாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நேரமாக தட்டுறீங்களே, அதே தட்ட மாட்டேங்கிறீங்களே, தூக்க கலக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த புனிதமிக்க கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர் அருள்பணியாளர் ஜஸ்டின் இமானுவேல் அவர்கள். சேசு சபையை சார்ந்தவர், வேட்டவளம் புனித லோயோலா கல்லூரியுடைய பேராசிரியராக, கணித பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். மேலும் இன்று தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவரை உடன்பிறப்பவர் என்னுடைய சகோதரன் அருமையான நாளில் உங்கள் அனைவரின் சார்பாக ஊர் பெரியவர்கள், ஜூரிகள், இக்குழுவே இருக்கின்ற இறைமக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக அர்ப்பணியாளர் என் சகோதரன் ஜஸ்டின் இமானுவேல் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நான் ஏற்கனவே அறிவித்ததை போல நம்முடைய மண்ணின் மைந்து அருள் சகோதரர் ஸ்டீபன் இறையியல் 1ஆம் ஆண்டு தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் 2 ஆண்டுகள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். எனவே உங்களின் அறிவின் சார்பாக அவரை நாம் வாழ்த்துவோம். அவருடைய குருத்துவ பணியானது சிறக்கவும், குருத்துவ படிப்பும் நல்ல முறையில் இருக்கவும், குருத்துவ வாழ்வு நல்ல முறையில் இருக்கவும், மேலும் நம்முடைய மண்ணுக்கு இன்னொரு குரு கிடைக்கிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் இக்குழுவிற்கு அனைவரின் சார்பாக அவருக்கு நான் கொண்டாடை போற்றி அவரை உங்கள் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். மேலும் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு புத்தாண்டு இருக்கின்றது. இப்போது பொதுவாக நன்றி சொல்லுகிறேன். அப்போது நாம் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இன்று பல்வேறு வேலைக்கு மத்தியிலும் பல்வேறு உதவி செய்து எல்லோருக்குமே உங்கள் அனைவரின் சார்பாக கரம் தட்டி அவர்களுக்கு நாம் நமது நன்றிகளையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ளும். அவர்களுக்கு நாம் புத்தாண்டு தனித்தனியாக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த அருமையான நாளில் இக்குழுவில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக இருக்கின்ற நம்முடைய அருள் பணியாளர் சுவிக்கின்றார் உங்களுக்கு தெரிந்தவர், அறிமுகமானவர். எனவே அவரின் சார்பாகவும் நம்முடைய திருத்தொண்டர் ஜூட் அவர்களின் சார்பாகவும் நம்முடைய அருள் சகோதரர்
ஜோசப் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய அருட்சகோதரர் ஸ்டீஃபன் மேலுடைய சகோதரன் ஜஸ்டின் மான் அவர் சார்பாகவும் குழுவிருக்கின்ற அருள் சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் தந்தை என்கின்ற முறையில் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மனமும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் தயவு செய்து ஒருத்தர் மற்றவர்கிட்ட கையை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. முடிஞ்சோடி வீட்டுக்கு போயிடாது, வீட்டில் போய் தூங்கத்தான் போறீங்க. அதனால் தயவு செய்து முடிஞ்சவனே அந்த அழகாக மேக்கப்லாம் கலையாமல் இருக்குது நிறையா பேர். அதனால் அந்த மேக்கப்போட பொன்முடிவோட ஒரு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்னா நம்ம இன்னைக்கு கேக் கொடுக்கல, அதுதான் நம்ம கொடுக்க போகிற மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நாம் ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை திருப்பலி முடிந்தவுடன் நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் ஒரு அறிவிப்பு எல்லோருமே கேட்டிருக்கின்றார்கள். நான் அதை சொல்லி ஆக வேண்டிய கடமையில் இப்போது நிற்கின்றேன். கிழக்கும் மேற்கும் அதில் உள்ள நுழைவாயிலை ஏன் அடைத்தீர்கள் என்று நிறைய பேர் என்னை கேட்டுட்டாங்க. அதற்கான காரணம் அழுத்தமாக இருக்கின்றது. அது இப்போது சொன்னால் பலவேருக்கு முகம் சுளிப்பீர்கள் என்பதற்காக நான் அதை சொல்லவில்லை. மாறாக ஆலயம் வளாகம் என்பது ஜெபம் செய்வதற்குமான ஒன்றுதான். அங்கு மற்ற தகாதான நிகழ்வுகள் நடக்கின்ற போது அது எல்லோருக்கும் பாதிப்பாக இருக்கின்றது. அங்கே உட்கார்ந்து மதுபானம் அருந்துகின்றார்கள் ஒன்று. இன்னொன்று 2 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, அதை சொல்லக்கூடாது. குழந்தைகளும் இருக்கிறார்கள், அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன். மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், ஆலய வளாகம் என்பது புனிதமானது. இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றது, இங்கே தான் உட்காந்து பாய் வச்சு படுத்துங்கிறது, இதுதான் இதெல்லாமே இங்கே நடந்துக்கிருக்குது. அதனால ஆலயம் மற்றவங்க ஜெபம் செய்ய வருகின்ற போது முகம் சொல்லிக்கிறார்கள். இதைவிட அழுத்தமான காரணம் ஒன்று இருக்கின்ற தனியாக கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அதை நம்ம இங்கே சொல்லக்கூடாது. நம்முடைய ஆலய வளாகம் புனிதமானது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த ஒரு சில நிகழ்வுகளால தான் அந்த 2 கேட்டும் அடைக்கப்பட்டு இருக்கின்ற. திருப்பலி நேரத்தில் மட்டும்தான் அதை நாங்கள் திறந்து விடுவோம். மற்ற நேரத்தில் பெரிய கேட்டு திறந்திருக்கும், தாராளமாக நீங்கள் உள்ளே வரலாம், வெளியே போகலாம். திருப்பலி நேரத்தில் மட்டும்தான் அது திறந்திருக்கும். அப்படி யாராவது கேட்டீங்கன்னா அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அது என்ன காரணம் என்று சொல்கிறேன். பிறகு நீங்கள் அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி. திரு ஜெபத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. பேரன்பே உருவான இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சியின் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பிறப்பு விழாவில் அவரது சிறப்பு ஆசிக்காக மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி
அவரது மாட்சிக்கு பிறப்பார். புனிதமாக இந்த இரவை ஆசீர்வதித்து அவர் உள்ளங்களில் புதிய ஒளியை ஏற்றி உங்கள் இதயங்களில் அர்ச்சிப்பாராக. அவரது மீட்பு தரும் பெரும் நிகழ்வு புதிய நற்செய்தியை உங்களில் வளரச் செய்து உங்கள் மனங்களுக்கும் இல்லங்களுக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து நீங்கள் உண்மையான நற்செய்தியாளர்களாக வாழ உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் இயேசுவின் மனித பிறப்பார். விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதியிலும் சமாதானத்திலும் நிலை பெற செய்திட அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்ந்திடுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இப்போது நாம் பவனியாக ஆலயத்திற்கு நம்ம குழந்தையை எடுத்துச் செல்வோம். உள்ள குடில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அனைவரும் வழிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வழியோட கொஞ்சம் நின்னுங்கம்மா. வாங்க வாயா.
பஞ்சம்பட்டி ஊருக்குள்ளே தேற்றும் திரு இருதய ஆண்டவர் கோயிலிலே புதுமையெல்லாம் நடக்குதுங்க, புதுமையெல்லாம் நடக்குதுங்க. அனைவரும் வந்துடுங்க, அனைவரும் வந்துடுங்க. அருளாசி பத்திடுங்க, அருளாசி பத்திடுங்க.